ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பால்கோவா மில்க் ஹல்வான்னு சொல்லலாம். இது நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பாயில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் நீங்கள் பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா பால் கீழே அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி ஓரந்தெல்லாம் அடிக்கடிக்கு ஸ்க்ராப் பண்ணி விடுங்க. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக எனக்கு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பால் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் சேஞ்சஸ் ஆகும். பால் நல்லா சுண்டி பாதி அளவுக்கு வரணும், அதாவது திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா சுண்டிருச்சு, பாதி அளவு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான நட்ஸ்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக தான், சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். பால் நல்லா சுண்டின பிறகு தான் சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒயிட் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சி வரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு சேர. எனக்கு பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனிஷாக வந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால எனக்கு அந்த கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நம்ம 2 ஸ்பூன் கீ தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருப்பேன், இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒட்டாமல் வரும், வேறு எதுக்கும் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா திகட்டிடும். ஃபைனலாக நான் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்கும்போதே நீங்கள் வேறு ஏதாச்சும் மோல்டுக்கு மாற்றிக்கலாம். என்கிட்ட மோல்டு எதுவும் இல்லை. நான் அதனால் டிஃபன் பாக்ஸில் கீ தடவி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளோட பால்கோவா நல்லா ரெடி ஆகிருக்கு. நான் இப்போ இதை டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். இது டிஃபன் பாக்ஸில் போட்டு செட் பண்ணி எடுத்ததுனால பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மில்க் கேக் மாதிரியே இருக்குது. நான் கொஞ்சமாக வாட்டர்மெலன் சீட்ஸ் வச்சுருக்கேன் மேலே, கார்னிஷிங்காக தான். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராகவே செட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் கூட வைக்கலாம். நான் வீடியோக்காக சீக்கிரமாக எடுத்துட்டேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you all.